அவர்களை முத்தமிழ் மன்றத்தின் சார்பாக அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களுக்கு நல்லாடை அணிவிக்க முத்தமிழ் மன்றத்தின் சார்பில் ஆதிபராசக்தி அக்கா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஸ்ரீ மீனா ஆதித் அவர்கள் நமது முத்தமிழ் மன்றத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் திரு ரவிக்குமார் ஐயா அவர்களுடைய புதல்வி என்பதை மிகுந்த மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். சென்ற ஆண்டும் பெங்களூர்ல இருந்து நமக்காக வந்து சொற்பொழிவு ஆற்றிட்டு போனாங்க. இந்த ஆண்டும் பெங்களூர்ல இருந்து வந்திருக்கிறாங்க. மிக்க மகிழ்ச்சி ஸ்ரீமீனா அம்மா. ரொம்ப நன்றி அண்ணா. எல்லாரும் சாப்பிட்டீங்களா? ஓகே, மணி 10 கிட்ட ஆகுது. இப்போ ரொம்ப அட்டென்டிவா இருக்கிறதுக்கு ரொம்ப நம்மளே ஒரு கிளாப் பண்ணிக்கலாம். எல்லாம் புத்துணர்ச்சியோட இந்த பேச்சை கேட்கலாம். ஓகே. ஆதியில் பிறந்த மொழி, தென் பொதிகையில் தவழ்ந்த மொழி, கம்பன் கவி வடித்த மொழி, என் பாரதி கர்ஜித்த மொழியாம் நம் தமிழ் மொழியை வணங்கி என் உரையை துவங்குகிறேன். தமிழ்நாட்டில் உள்ள சிவத்தலங்களில் ஒன்றான திருவாரூரில் ஈசன் அருவமாயும் உருவமாயும் எல்லா பொருளுமாயும் இருக்கிறார். தெய்வநகரம், பூங்கோயில், கமலாயம்னு வெவ்வேறு பெயர்கள் இந்த ஊருக்கு உண்டு. பஞ்ச பூதங்களின் மூலத்தரமாகவும் பிருத்வி தலம் அப்படின்னா மண் தலமாகவும் கருதப்படுகிறது. திருவாரூர் தேரழகு என்ற ஒரு தொடர் இங்க இருக்கிற ஆழித்தேரோட பெருமையை சொல்லுது. அந்த தேர் இந்தியாவின் பெருமையிலே மிகப்பெரிய பெருமைன்னு கருதப்படுகிறது இன்றளவிலும். எல்லாரும் காசியில பிறந்தால் தான் முக்தி கிடைக்குன்னு சொல்லுவாங்க. அது தவறு. காசியில் இறங்கினால் முக்தி, நம்ம திருவாரூர்ல தான் பிறந்தாலே முக்தின்னு சொல்லுவாங்க. அடடா, நம்ம தான் அந்த ஊர்க்காரங்க இல்லையேன்னு கவலைப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க. அந்த ஊரை பத்தி பேசுறதுனாலையும் நம்ம நினைக்கிறதுனாலையும் நம்ம பக்திக்கே முக்தி கிடைக்கும்னு நம்புவோம். சிவபெருமான் மதுரையில செய்த திருவிளையாடலை போலவே இந்த ஊரிலையும் நிறைய செஞ்சிருக்காரு. சீர்காழிக்கு அடுத்ததா அதிகமான பதிப்பங்களை கொண்டது இந்த ஊரு தான். 12 திருமுறைகளில் 9 திருமுறைகள் இந்த ஊரை பற்றி பாடப்பட்டதாகும். இங்கு கோயில் கொண்டிருக்கும் ஈசனை எல்லாரும் ரகசிய திருமேனிக்காரனே சொல்லுவாங்களாம். ஏன் தெரியுமா? ஏன்னா இங்க ஈசனோட முகத்தை தவிர உடல் முழுவதும் பூவாலே அலங்கரிச்சிருப்பாங்க. நினைச்சு பார்க்கவே மிகவும் அழகாக இருக்குல்ல? ஆனாலும் நம்ம சிவனை முழு உருவத்தோட பார்த்தா தானே நமக்கு சந்தோஷம் கிடைக்கும். அப்படி பார்க்கறதுக்கு வருடத்துல 2 முறைகள் தான் வாய்ப்புகள் இருக்கு. அது எப்போனா மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரம் அன்றும் பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரம் மட்டுமே சிவனை முழு உருவத்தோடு நம்மால் பார்க்க முடியும். அம்மையப்பன் நம்ம உலகத்தை படைச்சு அங்க உயிர்களையும் படைச்சு அந்த உயிர்கள் வாழ்ற எல்லாத்தையுமே கொடுத்திருக்காங்க. நமக்கு மட்டும் இல்ல, தேவர்களுக்காகவுமே எல்லாம் செஞ்சிருக்காங்க. அவர்களுக்காகவே ஆழகால நன்றியே அஞ்சாமல் உண்டவர் நம் ஈசன். தனக்குன்னு எதுவுமே இல்லாமல் மிக எளிமையான தோற்றத்தோடு காட்சி அளிக்கிறார். தன்னு, கரண, புவன, போகம் என அனைத்தையும் வழங்கி இருக்கிறார். இப்படி தியாக உள்ளத்தோடு நல்கியதால் தியாகத்தின் அரசன் என்ற பொருளில் தியாகராஜன் என்று போற்றப்படுகிறார். இந்த தலத்துல இருக்கிற திருவுருவம் ஆகமம் வழிபட ஏற்றதாக கூறும் 5 அதாவது 25 மேனிகள் அடங்காமல் தனித்தன்மையோடு விளங்குகிறது. அப்படி பார்த்தால் ஆகமங்கள் தோற்றுவிக்கும் முன்னரே திருவாரூரில் நம் ஈசன் கோயில் கொண்டு விட்டார் அல்லவா? அதை பறைசாற்றும் விதமாகத்தான் 5 அப்புறத்தான் அப்படின்னு அப்பரடிகள் வர்ணிக்கிறார். இங்குள்ள மூலவர் புற்று வடிவிலான சுயம்புலிங்கமாகும். வன்மீகம் என்றால் புற்று, அதனாலேயே வன்மீகநாதர் என்றும் திருவாரூரில் பிறந்ததால் ஆரூரான் என்றும் போற்றப்படுகிறார். எண்ணற்ற கோயில்களும் குகை கோயில்கள், மண் கோயில்கள், கற்கோயில்கள் என இன்றளவும் கண்டுபிடிக்கப்பட்ட
உள்ளது நம்ம நாட்டுல. அதுல ஒன்றுதான் திருவாரூர். தம்மானை தண்டபல் நூற்பல வானர்கோர் அம்மானை பாவையுள் மண்டலி அம்மானே என்று சுவாமியை பாடுகிறார் சுந்தரர். நம்ம எல்லாரும் சின்ன வயசுல படிச்சிருக்கோம் மனு நீதி சோழன். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு நம்புற. அந்த நீதி தவறாத அரசன் ஆட்சி செய்த நகரம் தான் இது. மன்னனின் மகன் ஒரு நாள் ரதத்தை செலுத்தும் போது கன்று ஒன்று துள்ளி வந்து தெரியாமல் சிக்கி இறந்து போனது. அக்கன்றின் தாய் துயரம் தாழாமல் அரண்மனையின் ஆராய்ச்சி மணி அடித்து தன் வேதனையை முறையிட்டது. அது எப்படி கூறியிருக்காங்கன்னு பாருங்களேன். வாயிற் கடைமணி நடுநா நடுங்க ஆவின் கடைமணி ஓகுநீர் நெஞ்சு சுடத்தான் தென் அரும் பெறல் புதல்வனை ஆளியின் மடித்தோன் அப்படின்னு நீதி கேட்டிருக்குங்க. சும்மா இல்ல. மந்திரிகள் அனைவருமே இது இளவரசன் தெரியாமல் செய்த தவறுதானே, தெரியாமல் செய்த தவறுக்கு பரிகாரம் செய்தலாம் அப்படின்னு ஆலோசனை கூறுகிறார்கள். ஆனால் மன்னனோ தன் மகன் தெரியாமல் செய்த தவறுக்கு பரிகாரம் செய்வதை விட பிள்ளையை கொன்ற தவிக்கும் தாய்க்கு நீதி வழங்குவதே முறை என்று கன்றை போலவே தன் மகனையும் தேர்காலில் இட்டுக் கொள்ள முடியும் ஆணையிடுகிறார். இளவரசன் ஆச்சே, தேரை செலுத்துறதற்கு யாரும் முன் வரல. இருந்தாலும் தானே தேர் செலுத்தவும் தயாராகிறார் அரசன். அப்போது நம்ம சிவபெருமான் தோன்றி அரசனின் நேர்மையை கண்டு மனம் உவந்து அந்த கன்றையும் இளவரசனையும் காத்தருள்கிறார். இது மட்டுமா, தேவலோகத்திலும் நம் சிவபெருமான் சில லீலைகளை செய்துள்ளார். அதுல ஒண்ணு நம்ம இப்ப கேட்கலாமா? நம்ம திருமால் அவரோட இஷ்ட தெய்வமான சோமகந்த மூர்த்தியை இந்திரனுக்கு பரிசாக வழங்குகிறார். இந்திரனும் அதை டெய்லி பூஜித்து ஆராதித்து வந்தான். அந்த சிலை பஞ்சலோகத்திலான சிறப்பான சிலையாகும். அதே சமயம் வலன் என்ற அசுரன் தேவலோகத்தில் மீது போர் தொடுக்கிறான். அவனை கொல்ல முடியாமல் இந்திரன் சற்றே திணறுகிறான். இந்திரனின் நண்பனும் மற்றும் சோழ அரசருமாகிய முசுகுந்தன் தன்னுடைய யானைப்படையுடன் சேனைப்படையும் சேர்த்து அசுரனை கொன்று அந்த வெற்றியை இந்திரனுக்கு சமர்ப்பிக்கிறான். அதற்காக அவனுக்கு ஏதாவது செய்யணுமே அப்படின்னு இந்திரனுக்கு தோன்றி, முசுகுந்தா உனக்கு ஏதேனும் இருந்தால் கேள், நான் பரிசாக அளிக்கிறேன் அப்படின்னு வாக்கு கொடுக்கிறாரு. அரசனோ அங்கிருந்த சோமகந்த மூர்த்தியின் மீது இருந்த பக்தியினால், இந்திரா எனக்கு அந்த சிலையவே பரிசாக கொடுக்கிறியா அப்படின்னு கேட்டுறாரு. இந்திரனுக்கு பக்குன்னு ஆச்சு, ரொம்ப தர்ம சங்கடமாச்சு. ஏன்னா அது அவருக்கு திருமால் கொடுத்ததாயிற்றே. அதை கொடுக்கவும் மனமில்லை, மறக்கவும் துணிவில்லை. ஆனால் செய்த நன்றியை மறக்க கூடாதுன்னு மட்டும் அவருக்கு நல்லா தோணுச்சு. அதனால என்ன பண்றாரு, ஒரு திட்டம் தீட்டுகிறார். இருக்கிறதுலே சிறப்பான பொற்கொள்ளனை கூப்பிட்டு எனக்கு இந்த சிலை மாதிரியே 6 சிலைகளை பண்ணித்தர வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறார். அந்த சிற்பி கொடுத்த சிலை 6 சிலைகளையும் சேர்த்து தன்னிடம் உள்ளதையும் சேர்த்து மொத்தம் 7 சிலைகளையும் முசுகுந்தன் முன் வைக்கிறார். இப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, முசுகுந்தாவா உனக்கு எந்த சிலை வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்னு ஒரு பெருமையா சொல்றாரு. அவர் இந்திரன் என்ன நினைக்கிறாருன்னா, முசுகுந்தன் தான் பூஜித்த சிலையை எடுக்க மாட்டான், அதனால் அவருக்கு சிலை கொடுத்ததாகவும் இருக்கும், இந்திரன் தான் பூஜித்த சிலை தன்னுடனே இருக்கும்னு ஒரு நப்பாசையில அப்படி செஞ்சுட்டாரு. ஆனா நம்ம முசுகுந்தன் யாரு, தீவிர சிவபக்தன். அவன் சிவனை மனசுல நிறுத்தி பிரார்த்தனை பண்ணி சரியா திருமால் பலி சலித்த சிலையவே எடுத்துக் கொள்கிறான். இந்திரன் ஆச்சரியமுற்று அவனுடைய சிவபக்தி கண்டு வியக்கிறான். அதற்கு பரிசாக மொத்தம் 7 சிலைகளையுமே முசுகுந்தனுக்கு கொடுத்து வழி அனுப்பி வைக்கிறாரு. இன்றும் கூட செய்வதாக ஒரு ஐதீகம். அது சரி, யார் இந்த முசுகுந்தன்? இந்த முசுகுந்தன் நினைச்ச உடனே எப்படி சிவன் அருள் புரிஞ்சாருன்னு கேக்குறீங்களா? முசுகுந்தனுக்கும் ஒரு கதை இருக்கு, அதை கேட்போமா? ஒரு நாள் இரவு அம்மையும் அப்பனும் வில்வம் அடைத்தடியில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது குரங்கு ஒன்று சிவன் மீது வில்வ இலையை பறித்து போட்டுக்கொண்டு விளையாடி கொண்டிருந்தது. இது 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்லைங்க, ராத்திரி முழுக்க இந்த நிகழ்வு தொடர்கிறது. அம்மையாரோ சற்றே சினம் கொண்டார். ஏன்னா யாரா இருந்தாலும் கோவம் இருக்கும் இல்லையா,
நம்ம ராத்திரி ஃபுல்லா சிவனை நினைச்சிட்டு உட்கார்றதுக்கே நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. நமக்கு ஒரு பேச்சு தேவைப்படுது, நடனம் தேவைப்படுது. ஆனா அம்மையப்பன் யாரோ ஒரு குரங்கு பறிச்சு போடுறதை டாலரேட் பண்ணிட்டு ஒரு நாள் இரவு முழுக்க அமர்ந்திருக்காங்க. அதுக்கு அப்பன் கூறுகிறார், அது வானரத்தின் இயற்கை. அந்த குரங்கு மற்ற குரங்குகளை போல தப்பி குதிக்காமல் தனக்கு பொறுமையாக வில்வார்ச்சனை செய்கிறதே அப்படின்னு சொன்னாங்களாம். அத சொன்னது மட்டும் இல்ல, அந்த குரங்கு தன்னோட பக்கத்துல அழைச்சு, நீ அடுத்த பிறவியில் பூலோகத்தில் மன்னனாக பிறப்பாய் அப்படின்னு அவருக்கு வரமும் கொடுக்கறாங்க. அந்த குரங்குக்கு, ஐயனே, நான் செய்த தவறை கூட வரமாக கருதும் இறைவா, நான் இந்த நன்றியை எந்த ஜென்மத்திலும் மறக்க கூடாது. அதனால மானிட பிறவியிலும் எனக்கு இதே முகத்துடன் பிறக்க வேண்டும் அப்படி என்று கேட்டுக்கொண்டது. அந்த ராத்திரி தான் சிவன் ராத்திரி ஆனதாகவும் அந்த மன்னன் முசுகுந்த மன்னனாகவும் ஆனது என்று புராணங்கள் கூறுகிறது. பின்னாளில் கரூரில் குரங்கு முகத்துடன் ஒரு அரசிய குழந்தை பிறந்ததாகவும் அதன் பெற்றோர் பெரியவர்களின் ஆலோசனைப்படி முசு என்றால் குரங்கு, குந்தம் என்றால் ஆயுதம் என கூறி முசுகுந்தன் என்று பெயரிட்டு வளர்த்தனர். சரி, இப்போ நம்ம அந்த கதைக்கு வருவோம். முசுகுந்தன் தான் சிவபக்தியால் கொண்டு வந்த 7 சிலைகளுமே பூலோகத்தில் வெகு விமர்சனையாக பிரதிஷ்டை செய்கிறான். சீரார் திருவாரூர் தென்னாகை நல்லாறு, காரார் மறைக்காடு காராயில் பேரனு, ஒத்த திருவாய்மூர் உவந்த திருக்குழலி, சப்த விடங்க தலம். இந்த பாடல்ல அந்த 7 விக்கிரகங்களின் பெயர்களும் அங்க வச்சிட்டு இருக்கிற ஊர்களையும் குறிப்பிட்டிருக்காங்க. அவ என்னன்னு நான் இப்ப தெளிவா சொல்றேன். திருவாரூரில் வீதி விடங்கர், திருநள்ளாறில் நாகவிடங்கர், திருநாகை காரோணத்தில் சுந்தர விடங்கர், திருக்குழலி என்னும் ஊரில் அவனி விடங்கர், திருக்காராறில் ஆதி விடங்கர், திருவாய்மூரில் நீல விடங்கர், இறுதியில் திருமறைக்காட்டு என்னும் ஊரில் புவனி விடங்கர் என இன்றளவும் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். சரி, நம்ம சிவன் லிங்கம் அப்படின்னு தானே சொல்லுவோம். அது என்ன விடங்கர்? பொதுவா சிலைகளை எப்படி செய்வார்கள்? ஒரு சிறு ஒளி கொண்டு கற்களிலோ பாறைகளிலோ செதுக்குவார்கள் அல்லவா? அப்படி இல்லாமல் செப்பு, வெண்கலம் போன்ற பஞ்ச உலோகத்தால் அச்சிட்டு வார்த்தெடுக்கப்படும் உற்சவ திருமேனிகள் தான் விடங்க மூர்த்திகள் என்பார்கள். அதாவது ஒளியின் உதவியின்றி செய்யப்படும் படிமத்திற்கு விடங்கம் என்று பொருள். இதே மாதிரி சிவபக்தியை உணர்த்தும் திருவாரூர்ல நடந்த இன்னொரு கதையை கேட்கலாமா? ஒரு சமயம் சுந்தரர் முதுகுன்றூர் கோயிலில் இருக்கும் ஈசனை பாடி மகிழ்வித்தார். இறைவனும் முழு மகிழ்ந்து இந்த சுந்தரா 12,000 பொற்காசுகளை கொடுத்து அனுப்பினார். எவ்வளோ? 12,000. சுந்தரருக்கு தங்கத்தோட அருமை தெரியல. இப்போ ஒரு பவுன் 1 லட்சத்தை தாண்டி போயிட்டு இருக்கு. ஆனா நமக்கு இப்போ பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. சுந்தரருக்கு அந்த தங்க காசோட அருமை தெரியாம என்ன சொல்றாருன்னா, நான் எப்படி இவ்வளவு தங்க காசுகளை எடுத்து செல்வது இறைவா? எனக்கு வேண்டும் பொழுது நீங்க ஏன் எனக்கு திருவாரூர்ல கொடுக்க கூடாது அப்படின்னு கேட்டுக்கிறாரு. சிவனோ அதுக்கு சரின்னு சொல்லி, நான் அந்த காசுகளை மணிமுத்தாற்றில் மூழ்க வைக்கிறேன், நீ வேண்டும் பொழுது திருவாரூரில் எடுத்துக்கோள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்பவே அவங்க ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு 6 மூலியமா தங்க காசுகளை அனுப்பினதா சுந்தரர் அதை பிறகு நாட்களில் எடுத்ததாகவும் புராணங்களில் எழுதியிருக்கிறார். மறுசமயம் 63 நாயன்மார்களில் ஒருவனான நமிநந்தியடிகள் ஆரூரானுக்கு தினமும் தீபம் ஏற்றி அங்க இருக்கிற சின்ன சின்ன ஆலய திருப்பணிகளையும் செய்து வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் தீபத்திற்கு நெய் தீந்து விட்டது. உடனே அவங்க என்ன பண்றாங்க, நெய் தீந்து வச்சது இல்லவா, நம்ம என்ன பண்ணுவோம், பக்கத்து வீட்டுக்கு போய் கொஞ்சம் நெய் கூடப்பா அப்படின்னு பொறுமையா கேக்குறாரு. அந்த சமணன் என்ன சொல்லிட்டான், கையில் தீயை ஏந்தி ஆடும் ஈசனுக்கு, எப்படி கையிலே தீயை ஏந்தி ஆடும் ஈசனுக்கு விளக்கு எதற்கு, அதில் நெய் தான் எதற்கு, போய் தண்ணீரை ஊற்றுங்கள் அப்படின்னு கோபத்தோட சொல்லிட்டான். இதனால் மிகவும் மனம் நொந்த நந்தியடிகள் அவரிடம் சினம் கொள்ளாது அவரா ஒரு திருக்குளத்தில் வந்து தண்ணீர் எடுத்து
விளக்கில் ஊற்றினார். சிவனை மனதில் நினைத்து மனமுருகி நின்றார். என்ன அதிசயம்! விளக்கு சுடர்விட்டு பிரகாசித்தது. இப்படி நமிநந்தியடிகள் தன்னோட சிவபக்தியால் உலகிற்கே வெளிச்சமாக்கினார். மற்றொரு அடிகளான தண்டி அடிகள் திருவாரூரில் பிறந்து சிறு வயது முதலே சிவ தொண்டுகளில் ஈடுபட்டு வந்தார். அவருக்கு பிறவியிலே கண் பார்வை கிடையாது. ஆனா இருந்தும் கூட அவரால் முடிஞ்ச சேவைகளை செஞ்சுதான் வந்தாரு. ஒரு நாள் என்ன பண்ணாரு, சில கயிறுகள் எல்லாம் தன்னோட சேர்த்து கட்டி அதன் உதவியோடு குளத்துல இறங்கி குளத்தில் இருக்கும் பாசிகளையும் தூசிகளையும் அகற்றினார். அவரோட பொது சேவையை கண்டு இறைவன் கருணையோடு கண் பார்வையை கொடுத்தார். சிவன் சொற்படி சுந்தரர் எழுற்றிய பாட்டை கேட்டிருக்கிறீர்களா? நான் வாசிக்கிறேன். தில்லைவாழ் அந்தணர்த்தம் அடியார்க்கு அடியேன், பத்தராய் பணிவார்கள் எல்லோருக்கும் அடியேன். பரமனை பாடுவர் அடியார்க்கு அடியேன், சித்தத்தை சிவன்பால் வைத்தாருக்கும் அடியேன். திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன், முழுநீர் பூசிய அடியார்க்கு அடியேன். ஆரூரம் ஆரூரில் அம்மானுக்கு ஆளு. இறைவன் அருளிய பதி ஞானத்தால் சுந்தரர் தன்னுடைய சமகால புலவர்களின் வாழ்க்கை முறை, தன்னுடைய முன்னோரின் வரலாறு என அனைத்தையும் தொகுத்து திருத்தொண்டர் தொகை எனும் நூலில் இயற்றியுள்ளார். நான் மேல் வாசித்த பாடலும் இந்த தொகையில் ஒன்றுதான். அனைத்திற்கு அண்டமாகவும் அதன் இயக்கமாகவும் விளங்கும் பரமசக்தி எதுவோ அதுவே பரம்பொருள். இயற்கையில நம்ம மனசு குரங்கு மாதிரிதான். ஒண்ணு இன்னைக்கு வேணும், இன்னொன்னு வேண்டாம், இன்னொன்னு அது இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். சோ மரத்துக்கு மரம் ஒரு குரங்கு தாவுவது போலவே நமது மனங்களும் ஆசைகளுக்கென்று தாவத்தான் செய்கிறது. அப்படி இல்லாமல் இதை அடக்கி நம் கட்டுப்பாட்டில் கொண்டு வர இறை வழிபாட்டில் நம் சிந்தனையை செலுத்த வேண்டும். நம்ம ஆன்மீக பெரியவர்கள், அதாவது நம்ம அட்லீஸ்ட் நம்ம முத்தமிழ் மன்ற தலைவர்கள், செயலாளர்கள், அவங்களோட பேசுதல், உரையாடுதல் இருத்தல் வேண்டும். அக்கர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்பது வள்ளுவர் வாக்கு. அவரே என்ன சொல்றாரு, எல்லாத்துக்கும் முன்னாடி ஆதியாக விளங்குவது நம்மளோட சிவன் தான். நம்ம எந்த செயல் செய்தாலும் சிவனை நினைச்சு அந்த செயலை தொடங்கினால் நிச்சயமா அது நம்ம வசமாகும். இதற்கு சான்ற ஒரு வாக்கிய சொல்லியிருக்காங்க, சித்தம் சிவமானால் மொத்தமும் வசமாகும் அப்படின்னு. இதை நம்ம நம்பி நமக்கு நாமே சிவசக்தி பெறக்கூடிய சூழலை உருவாக்கி கொள்ள வேண்டும். இது போல கோயில்களில் நடக்கும் பேச்சுக்கள், பாட்டுக்கள், அதுக்கு நடக்கும் இடங்களுக்கு செல்வதும் அதை கேட்பதும் நல்ல முயற்சியாகும். இது போன்ற செயல் தமிழ் மன்றம் சிறப்புடன் செய்து வர நான் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் நான் ஒரு சிறு உரையாற்ற எனக்கு வாய்ப்பளித்த தமிழ் மன்றத்திற்கும் மனதார நன்றி கூறுகிறேன். நான் நிலம் போற்றும் நல்லாருக்கு நன்றி சொல்வது நம் கடமை. அந்த வகையில் இந்த விழா சிறக்க வைத்தவர்கள், அதற்கு வழி வகுத்தவர்கள், ஒலி கொடுத்தவர்கள் மற்றும் ஒலி கேட்க செவி கொடுத்தவர்கள் மற்றும் இந்த உரையை எனக்கு சிறப்பாக எழுதிய என் அம்மா, அப்பா அண்ட் இங்க இருக்கிற அனைவருக்கும் நாவினுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.